நம்ம பேரண்டிங் அப்படின்றது எடுத்துக்கிட்டாலே இதுதான் சரியான பேரண்டிங் அப்படின்றது சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க? நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்றது தான் இட் இஸ் அ பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன். திட்டக்கூடாதா, அடிக்கக்கூடாதா, பொறுமையாக தான் இருக்கணுமா, எதுவுமே பேசக்கூடாதா, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அந்த வேலை தான் போகணுமான்ற மாதிரி இதுவே முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம தான் இருக்கிறாங்க பேரண்ட். அடிக்கக்கூடாது, உட்காந்து பேசணும் அப்படின்னா டிசிப்ளின் வராது. என்னோட பேரண்ட்டை என்னை அடிச்சு தான் வளர்த்தாங்க, நான் இப்போ டிசிப்ளின்டாக இருக்கேன். இப்போ என்னோட குழந்தைங்களும் நான் அடிச்சு தானே வளர்க்கணும்னு யோசிக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? அடிக்கிறது இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். டெம்பரவரியாக உங்களுக்காக அந்த குழந்தைய ஒரு பிஹேவியர் மாற்றிக்கோ. ஐயோ நம்மளை அடிச்சுட்டாங்களே, ஆனால் நீங்கள் அடிக்க செஞ்சீங்கன்னா அதுதான் நாளைக்கு உங்ககிட்ட அவங்க பொய் சொல்லுவாங்க. நாளைக்கு உங்களை கேட்காம நிறைய விஷயங்கள் செய்வாங்க. உங்களுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து காசு பணம் எடுக்கிறது இது எல்லாமே நடக்கும். அதாவது ஒரு பிஹேவியரே அது கம்ப்ளீட்டாக மாற்றிடும் நீங்கள் அடிக்கடிக்கு. ஏன்னா நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் மேலே பயம் வந்துடுது குழந்தைக்கு. நேச்சுரல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண விடும். இப்போ ஒரு குழந்தை ஒரு டாயை தூக்கி போடுறாங்க, நீங்கள் 3 times அதை பொறுமையாக சொல்கிறீங்க தூக்கி போடக்கூடாது அப்படின்ற, அதை மீறி திருப்பி தூக்கி போடுறாங்க அப்படின்னா லெட் தம் ஃபேஸ் இட். உனக்கு இனிமேல் அந்த டாய் கிடையாது, தூக்கி வச்சிருங்க ஒரு 2 நாளைக்கு. ரொம்ப சண்டை போட்டுக்கூடிய கப்பிள்ஸ் ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய கப்பிள்ஸ்க்கு நடுவில் வளரக்கூடிய குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? டெஃபினட்டாக ஒரு ட்ராமாக்குள்ள தான் இருப்பாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்களை நிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் பேரண்டிங் அண்ட் மாடர்ன் பேரண்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃப்ளாஸ் என்னென்னதான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் ஸ்டில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயில் இன்னைக்கு மாஷா பாக்யராஜ் கிட்ட கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நம்ம பேரண்டிங் அப்படின்றது எடுத்துக்கிட்டாலே இதுதான் சரியான பேரண்டிங் அப்படின்றது சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க? நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்றது தான் இட் இஸ் அ பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன். அண்ட் குழந்தைங்களும் பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக பேரண்ட்ஸ்க்கு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பிஹேவியர் தேர் வெரி மெச்சூர்டு. நிறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ அடல்ட்டுக்கான எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் மணி வேல்யூ அவங்களுக்கு இன்னும் புரியல, நாங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சுருக்கோம் இதெல்லாம் புரியாமல் அவங்க ரியாக்ட் பண்ணுறது. ஸோ எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்கணுன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன். அதாவது திட்டக்கூடாதா, அடிக்கக்கூடாதா, பொறுமையாக தான் இருக்கணுமா, எதுவுமே பேசக்கூடாதா, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அந்த வேலை தான் போகணுமான்ற மாதிரி இதுவே முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம தான் இருக்கிறாங்க பேரண்ட். ஓகே. ஸோ இப்போ பேரண்டிங் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அது மாதிரி வளர்க்குறது கரெக்டா, ஆர் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேரண்டிங் பண்ணுறது கரெக்டா? பேரண்டிங்கிறது நம்ம ஜென்ரலைஸாக பேசுகிறோம்ல, ஆனால் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் பேசுகிறேன், நீங்கள் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. பட் இதே விஷயத்தை இப்போ வேற யாராவது கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது புரியுமா புரியாதான்றது அது அவங்களோட தவறு கிடையாது. நான் எப்படி அதை திருப்பி அவங்களுக்கு புரியுற மாதிரி மாற்றி சொல்லணும் அப்படின்றத நான் யோசிக்கணும். அப்போ இதுதான் பேரண்டிங். ஒரு வீட்லேயே இப்போ நான் 3-4 குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பேரண்டிங் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே பேரண்டிங்கை எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அண்ட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போ வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் ரூல்ஸா, 10 பேரும் 10 டைமில் சாப்பிடலாம், 10 பேருக்கும் 10 டிஃப்ரெண்ட் சாப்பாடு கொடுக்கலாம்னா நோ, அது கிடையாது. ரூல்ஸு, பவுண்ட்ரிஸு, ஒரு விஷயத்தை நம்ம செட் பண்ணுறோன்னா அது எல்லாமே நீங்கள் ஜென்ரலைஸ்டாக வைக்கலாம். ஆனால் அதை அப்ரோச் பண்ணுற விதம், அதை ஒரு குழந்தைக்கு சொல்கிற விதத்தை நம்ம மாற்றிக்கணும். அதுதான் பேரண்டிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்ணணும். ஸோ உங்களோட நிறைய வீடியோஸில் நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைங்க கிட்ட அதிகமாக பேசணும்னு சொல்கிறீங்க. பட் நிறைய பேரண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறது என்னன்னா, என் குழந்தைகிட்ட உட்காந்து எவ்வளோ நேரம் பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, உட்காந்து பேசினா மட்டும் எப்படி இதெல்லாம் மாறப்போகுது, நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் தருவீங்க? குழந்தைங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, இப்போ நீங்கள் உங்கள் சின்ன வயசில் உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? எது தேவையோ அதெல்லாம் பேசுவாங்க. படிப்பை பத்தி பேசுவாங்க, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, ஓகே நேற்று நீ இதை செஞ்ச இன்னைக்கு ஏன் இதை பண்ணலை. See, it is all about correction again. ஓகே நீ இதை செய்யணும், நீ இதை பண்ணணும். அதாவது பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், குழந்தைங்களோட பிஹேவியர் நல்லா இருக்கணுன்றது தான் அவங்க யோசிப்பாங்க. பட் ஒரு குழந்தை ஒரு சைல்டுஹுட்லேருந்து ஆரம்பிச்சு டீனேஜ் வரைக்குமே நிற்கும் போதில்ல, எப்போ பார்த்தாலும் நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இதை ஏன் பண்ண அதை ஏன் பண்ண, ஏன் இவ்வளோ நேரம் ஃபோனை பார்க்குற, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போனேன், ஏன் எங்ககிட்ட சொல்லலைன்ற இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு வீட்டில் இருக்கும்போது?
ஸோ பேசணும் அப்படின்றது அந்த குழந்தைகளை பேச விடணும். ஓகே, ஏதாவது ஒரு சின்னதாக தான் ஆரம்பிக்கணும். அந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஓகே இன்னைக்கு என்னோட டே வந்து இட் வாஸ் லைக் வெரி லாங், எனக்கு ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது, எனக்கு ஃபோன் எடுத்து உனக்கு கால் பண்ணுறது கூட டைம் இல்லவே இல்லை, ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னோட டே எப்படி போச்சு, உன் டே எப்படி இருந்தது அப்படின்னும் போது அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல ஓப்பன் அப் ஆவாங்க. இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. ரொம்ப நாளாக சுத்தமாக இது மாதிரி பேரண்ட் எதுவுமே பேசினா அந்த இடத்துல இந்த குழந்தை பேசவே பேசாது, அமைதியாக தான் இருப்பாங்க. என்னடா அது புதுசா இருக்கே அம்மா கிட்ட இருந்து ஒரு பிஹேவியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப விட்டுடுங்க, திருப்பி நாளைக்கு உட்காருங்க. ஸோ இது கண்டினியூ பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துல பேசும்போது இந்த குழந்தைங்க ஆரம்பிப்பாங்கல்ல, அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல தயவு செஞ்சு ஸ்டடீஸை பத்தி பேசாதீங்க, ஃபியூச்சரை பத்தி பேசக்கூடாது. ஓகே, அதாவது கரெக்ஷன்ஸே இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், கனெக்ட் பிஃபோர் யூ கரெக்ட். ஓகே ஓகே, குழந்தைங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அவங்கள பேச விடுங்க, ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்லாம இருங்க, அவங்க அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸை முடிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையே பேசுறாங்க இல்ல பொய் சொல்றாங்க, எது வேணாலும் இருக்கட்டும், லிசன் ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அவங்கள அதுக்கப்புறம் நம்ம கரெக்ஷன் மோடுக்கு போனோம்னா கண்டிப்பா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ கனெக்ட் பிஃபோர் கரெக்ஷன். ஓகே. ஸோ இப்போ நீங்க நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருக்கீங்க மேம். எஸ்பெஷலி அடிக்கக்கூடாது அப்படின்றத சொன்னீங்களா, அந்த வீடியோஸுமே நிறைய வைரலாக போயிருந்தது. அடிக்கக்கூடாது, உட்காந்து பேசணும் அப்படின்னா டிசிப்ளின் வராது. என்னோட பேரண்ட்டை வந்து என்னை அடிச்சு தான் வளர்த்தாங்க, நான் இப்போ டிசிப்ளின்டாக இருக்கேன், இப்போ என்னோட குழந்தைங்களும் நான் வந்து அடிச்சு தானே வளர்க்கணும்னு யோசிக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? அடிக்கிறது இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஓகே, அதாவது இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். டெம்பரவரியா உங்களுக்காக அந்த குழந்தைய வந்து ஒரு பிஹேவியர் மாத்திக்கோ, ஐயோ நம்மள அடிச்சுட்டாங்களே, ஆனா நீங்க அடிக்க செஞ்சீங்கன்னா அதுதான் நாளைக்கு உங்ககிட்ட அவங்க பொய் சொல்லுவாங்க, நாளைக்கு உங்களை கேட்காம நிறைய விஷயங்கள் செய்வாங்க, உங்களுக்கு தெரியாம வீட்ல இருந்து காசு பணம் எடுக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அதாவது ஒரு பிஹேவியரே அது வந்து கம்ப்ளீட்டா மாத்திடும் நீங்க அடிக்கடிக்கு. ஏன்னா நீங்க அடிச்சீங்கன்னா உங்க மேல பயம் வந்துருது குழந்தைக்கு. ஓகே, தான் செஞ்சது தவறுன்றது ரியலைஸ் ஆகல அந்த இடத்துல. அடிக்கிறாங்களா, ஓகே நம்ம என்ன செஞ்சோம் புரியாது. ஓகே, சில குழந்தைங்க இந்த டீனேஜ் ப்ரீ டீன்லாம் வரும்போது எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய குழந்தைங்க திருப்பியும் அடிக்க செய்யற அளவுக்கு என்கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அடிக்கிறது இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஏன்னா நாளைக்கு வெளியில போயிட்டு அவங்க அதே தானே செய்வாங்க, தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஓகே இல்லைன்னா நான் இந்த விஷயம் செஞ்சேன் எனக்கு அது கரெக்டா இருக்கு, ஆனா அது ஆப்போசிட் சைட் ஃப்ரெண்டா இருக்கட்டும் வேற யாராவது இருக்கட்டும் அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அங்க அந்த அடிதடி நடக்குதுல்ல, அப்ப நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்றோம்ல பேரண்ட்ஸ், அதே தானே இப்போ வீட்லயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்க தவறு செஞ்சா யாரா இருந்தாலும் சரி, இப்போ மேம் நீங்க பேசுறீங்களே உங்களுக்கு கோபமே வராதா? நோ, நிறையவே கோபம் வரும். பட் ஹவு வி ஹேண்டில் இட், ஒரு குழந்தைங்க முன்னாடி நம்ம எப்படி பேசும்போது கோபம் வருதா, அமைதியாயிடும் பண்ணாரு. ஓகே, ஒரு பாஸ் எடுப்பேன், அந்த இடத்துல வந்துட்டு திருப்பி அந்த ஆர்குமெண்ட் வளர்ந்து நோ ஐ எம் நாட் ரெடி டு டாக் ரைட் நவ், ஃபர்மா இந்த டோன்ல இப்படிதான் சொல்லுவேன், இப்போ நான் பேச விருப்பப்படலை, எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடு, நீ செஞ்ச விஷயம் அம்மாவுக்கு கோவமா இருக்கு, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வரேன், திருப்பி இதை பத்தி பேசுவோம். ஏன்னா அந்த இடத்துல பேசாம விட்டுட்டோம்னா தான் செஞ்சது கரெக்டுன்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிடும். பேசுங்க, அது ஒரு ½ எடுங்க, ஒரு ½ டே எடுங்க, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. எதனால் அந்த குழந்தை தவறு செஞ்சாங்கன்றது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிங்க. இது எல்லாம் யோசிச்சுட்டு தான் போகணும். இப்போ என்கிட்ட நிறைய கால்ஸ் வரதே வந்து பாத்தீங்கன்னா, லீவா சிப்ளிங்ஸோட சண்டை தாங்க முடியாம 2 பேரையும் அடிக்கிறது. ஓகே, இதை அடிக்க அடிக்க திருப்பி வந்து இந்த சிப்ளிங்ஸ்குள்ள இருக்கிற வெறுப்புகள் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர்த்து அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு காமா இருக்கிறதோ இல்லை அவங்க 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அடிச்சுக்கிறாங்களா, லெட் தம் ஃபேஸ் இட், அன்லெஸ் அதர்வைஸ் அந்த இடத்துல பிசிக்கல் ஹர்ட் இருக்கக்கூடாதுன்றத ஸ்ட்ராங்கா சொல்லிடணும். பேசி தீருங்க, பண்ணுங்க. உங்களுக்கு கச்சமுச்சான் இருக்க நீங்க போய் ரூம்ல போய் அமைதியா உட்காந்துக்கும். நேச்சுரல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண வேணும். இப்போ ஒரு குழந்தை ஒரு டாயை தூக்கி போடுறாங்க, நீங்க 3 டைம்ஸ் அதை வந்து பொறுமையா சொல்றீங்க தூக்கி போடக்கூடாது அப்படின்ற, அதை மீறி திருப்பி தூக்கி போடுறாங்க அப்படின்னா லெட் தம் ஃபேஸ் இட், உனக்கு இனிமேல் அந்த டாய் கிடையாது, தூக்கி வச்சிருங்க ஒரு 2 நாளைக்கு. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா, ஏதோ ஒரு விஷயத்தை டிவி டைம் இன்னைக்கு கிடையாது, ஓகே ஏதோ ஒன்று கட் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு அந்த கான்சிக்வன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு பனிஷ் தெம். இதுதான் நான் லாஸ்ட் அந்த வீடியோலயும் சொல்லியிருப்பேன், நேச்சுரல் கான்சிக்வன்ஸை தான் அவங்க பார்க்கணும். அப்ப ஓகே இது தவறு போல இருக்கு, ஏன்னா யூஸ்வலா இது பேரண்ட்ஸ் செய்ய மாட்டாங்க, இது நம்மளுக்கு கொடுக்கல பண்ணலாம், இது தவறு, நம்ம இதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு புரிய வரும். சில குழந்தைங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஏன் நான் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அதுக்கு பேசுறதுக்கான பொறுமை முதல்ல இருக்கணும். நம்மளே அந்த இடத்துல கோவமா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பொறுமை இருக்காதுன்றதுனால தான் டேக் சம் டைம்ன்றதை சொல்றேன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து 0வா வச்சுக்கணும், ஸ்க்ரீன் டைம் முடிஞ்ச அளவுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் காமிக்காதீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் ஸ்க்ரீன் டைம் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுக்கான முக்கிய காரணமா என்னன்னா, குழந்தைங்களை வந்து வெளியில விளையாடுறதுக்கு அனுப்ப முடியல, அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கோ ஒரு என்விரான்மெண்ட்டோ இல்லை. அப்போ குழந்தைங்களை வெளியில அனுப்ப முடியலன்னா அவங்க அப்சல்யூட்டா ஸ்க்ரீன் டைமுக்கு போறாங்க. இந்த பேலன்ஸ் எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது மேம்? ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு ஒன்லி பிகாஸ் லைக் டைம் மட்டுமே ரீசன் கிடையாது.
ஓகே, ஒரு ஸ்க்ரீன்குள்ள குழந்தை போறாங்கன்னா there are so many reasons behind it. ஓகே, மேபி அவங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடி கூட தேடுவாங்க. ஓகே, இல்ல அந்த இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். நம்ம வீட்ல இது இல்லையே, நம்ம அப்பா அம்மா அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் டைம் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். பேரண்ட்ஸ் அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ரீசன். பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சு பேசிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு நம்ம ஃபோன்லேயே உட்காந்துடலாம் அப்படின்றது மாதிரி நிறைய இருக்கு. இதை சரி செய்யணும்னா எஸ் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம். குழந்தைங்களை வெளியில தனியா அனுப்பி விளையாடுறதுக்கு சேஃபா இல்லைன்னா உட்காருங்க ஒரு 1/2 மணி நேரம் விளையாடட்டும், அவங்க பாட்டுக்கு விளையாடட்டும். ஓகே, நீங்கள் உட்காருங்க. இஃப் யூ ஹேவ் ஆல் தட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போங்க, மொபைல்லேருந்து ஒர்க் பண்ண முடியும் உங்கள் கண் பார்வையில் குழந்தைங்க இருக்கட்டும், விளையாடணும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள விளையாட விடணும். அதுக்கான ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை பார்த்து விடுறது பேரண்ட்ஸோட கடமை தான். இப்போ ஈவன் இன் ஹாலிடேஸ் இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இது மாதிரி ஸ்க்ரீன் டைம் நிறையா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் கிளாஸஸை சேர்த்து விட்டுறாங்க. ஸ்கூல்லேருந்து ஏன் பிரேக் எடுக்கிறாங்க? பிரேக் ஏன் இவ்வளோ நாள் கொடுக்குறாங்க? கொஞ்சம் தே ஹாவ் டு ப்ளே. ஓகே, அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வரணும். ஓகே, நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் மேபி வேறு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை சேர்த்து விடுங்க, ஸ்போர்ட்ஸ் நிறையா சேர்த்து விடுங்க. பட் அகெயின் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஹிந்தி கற்றுக்கோ, இங்கிலீஷ் கற்றுக்கோ, அபாக்கஸ் சேரு, அது சரி இது சரி படிப்புன்னு கொண்டு வரும்போது தான் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அதுக்கான ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும். பட் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும். இப்போ வெயில் காலம் நிறைய ஸ்விம்மிங் செய்யுங்க. ஸ்கேட்டிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட். வேறு அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்க்கு தான் உங்களை கூட்டு போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும் அப்படின்றது இல்லை. நம்ம ஊரில் உங்களை சுற்றி என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை கொண்டு போய் காமிங்க. நீங்கள் கூட இருங்க. குழந்தைங்க கேட்குறதெல்லாம் அப்பா அம்மா கூட இருக்கணும், அப்பா அம்மா நம்ம கூட விளையாடணும். ஓகே, இல்லை மேம் என்னோட ஒர்க் அப்படி நான் பிஸியாக இருக்கேன், நோ, அது ரீசன் கிடையவே கிடையாது. ஓகே, நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் தேர் இஸ் அன் ஆப்ஷன் ரைட். ஃபோனில் வந்துட்டு போயிடணும் நம்ம ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்றது. குழந்தைங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேரண்ட்டும், இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரண்ட்டுமே எடுத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்க்ரீன் டைம் பார்க்குறீங்கன்றத. அதை கம்மி பண்ணாலே குழந்தைங்களுக்கு டைம் கொடுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ கடைசி கேள்வியாக வந்து ப்ராப்ளமேட்டிக் கப்பிள்ஸ் இருக்காங்களா மேம்? லைக் ரொம்ப சண்டை போட்டுக்கூடிய கப்பிள்ஸ் ஆர் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய கப்பிள்ஸ்க்கு நடுவில் வளரக்கூடிய குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? டெஃபினட்டாக ஒரு ட்ராமாக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த இடத்துல குழந்தைங்களோட மனநிலைமைன்னு வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய கப்பிள்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கிறோம், எங்கள் 2 பேருக்கும் கூட இருக்கிறதுக்கே பிடிக்கல, பண்ணலை, பட் எங்கள் குழந்தைக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இட்ஸ் வில் நாட் ஒர்க் அவுட். அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து ஹெல்த்தியாக வளராது. இன்னைக்கும் சண்டை போடுற அப்பா அம்மா, அம்மா மேலே சந்தேகம், அப்பா மேலே சந்தேகம், ஓகே வீட்டுக்கு வந்தாலே எனக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கிற ஒரு வீட்டில் அந்த குழந்தை அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஒரு ஹியூமன் மேலே என்ன மாதிரி ஒரு ஒரு அபிப்பிராயம் வரும் அந்த குழந்தைக்கு? ஓகே, நாளைக்கு அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி போவாங்க? இல்லை நாளைக்கு அவங்களோட பியர்ஸையும் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஒரு ஃபியர் இருக்கும், இன்செக்யூரிட்டி இருக்கும், சேஃப்டி இல்லையே நம்ம வீட்லேன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லையா, பிடிக்கலையா, குழந்தைக்காக அப்படின்றத யோசிக்கிறத விட்டு அந்த குழந்தை யார்கிட்ட இருந்தால் நல்லா இருப்பாங்கன்றதை யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் எப்பயுமே வந்து நல்லது. ஏன்னா ஐ ஹாவ் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வேறு இது மாதிரி நிறைய சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்த ஒரு சைல்ட்ஹுட்லேயே வந்து பிரிஞ்சிருப்பாங்க. பட் அந்த ட்ராமா டீனேஜ் வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஒரு 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 கிளைண்ட் இருக்கிறாங்க, இது மாதிரி அப்பா அம்மா சண்டையெல்லாம் பார்த்து அவங்க ஆஃப்டர் ஒரு 20 இயர்ஸ் கிட்ட பிரிஞ்சிருக்காங்க. ஓகே, அண்ட் எஸ் இந்த குழந்தையும் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பெரிய 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 பசங்களாகவே ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியுமா, டே டைமில் எல்லாமே அவங்க ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டாங்க. டே டைமில் யார்கிட்டையும் பேச பிடிக்காது, பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் 12 o'clock தேடுறாங்க. அப்போ நிறைய நேரம் அவங்க ஸ்க்ரீன் டைமில் இருக்கிறாங்க. யார்கிட்டயாவது நான் பேசணும், பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம், திருப்பி சண்டை வருமோ, இப்படி தான் இருப்பாங்க மக்கள் எல்லாமே. பட் அப்போ வந்து கம்ப்ளீட் வேர்ல்டு ஸ்லீப்பிங். ஓகே, நான் எனக்கான சேஃபாக இருக்குது, எனக்கு காமாக இருக்குன்னு சொல்லி அப்படிதான் ஒரு மனநிலைமைக்கு குழந்தைங்க வந்துடுவாங்க. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு மாடர்ன் பேரண்டிங்கில் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் பேசின நிறைய வீடியோஸில் இருக்கக்கூடிய காமன் பீப்புளோட கொஷின்ஸ் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கேட்டிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.